நம்மகிட்ட ஒரு புது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே லீக் வந்திருக்கு. இது நமக்கு டாக்டர் டூமோட ஃப்ரெஷ் நியூ லுக் குடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கேஸ்டோட லுக்கும் குடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு இத பத்தி எல்லாரும் ஆல்மோஸ்ட் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அட்லீஸ்ட் மார்வல் ஆஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணின கேஸ்டோட லுக் தான் இது. இந்த லீக் ஆக்சுவலி ரொம்ப பெரிய லீக் அண்ட் இது ட்ரூ அப்படின்னு நெறைய இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஏஐ டைம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நெறைய ஃபோட்டோஸ் வந்தா அது ரியலா இல்ல ஏஐ அப்படின்னு நமக்கு தெரியாது. அண்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நெறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஆசமா இருந்துச்சு அப்படின்னு நெறைய ஃபேன்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனா அது ஏஐ இருக்கலாம் அப்படின்னு நெறைய பேரும் திங்க் பண்ணாங்க. ஆனா இந்த நியூ லீக் பார்த்தா அது எல்லாம் ரியல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த வீடியோல நம்ம எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் இப்போ ஆன்லைன்ல ரொம்ப வைரலா சுத்திட்டு இருக்கிற ஒரு லீக்டு போட்டோ. இது ஆப்வியஸ்லி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு வர ஒரு காமிக் மாதிரி தெரியுது. இது ஒரு ப்ரீலாக் காமிக்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேரக்டருக்கு பேக் ஸ்டோரி கொடுக்குற ஒரு காமிக்கா கூட இருக்கலாம். அண்ட் இது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நம்ம நிறைய கேரக்டர்ஸை பார்க்க முடியும். அண்ட் சில கேரக்டர்ஸை நம்ம ரொம்ப காலமா ஸ்க்ரீன்லயே பார்க்கல. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பிகாஸ் நம்ம எல்லா கேரக்டர் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் டூம் கிட்ட இருந்தே போயிடுவோம். நம்ம டாக்டர் டூம் பார்த்தோம்னா ஒரு லுக் வந்து முன்னாடி லீக்கான கான்செப்ட் ஆர்ட் மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ல மார்வல் ஸ்டுடியோஸ்ல இருந்து அது ஒஃபிஷியலா வந்து கான்செப்ட் ஆர்ட். அண்ட் இங்க டாக்டர் டூமுடைய மாஸ்கே பெட்டராகவே பார்க்க முடியும். அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. காரணம் இது ஆல்மோஸ்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காமிக்கிற மாதிரி தெரியுது. லைக் எனக்கு அப்படிதான் தெரியுது, உங்களுக்கு இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முன்னாடி பார்த்த மாஸ்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா ஓவரால் ஷூட் ஆல்மோஸ்ட் சேம் தான். லெஃப்ட் சைடுல கேப்டன் மார்வல் ஸ்டார், ரைட் சைடுல தோரோட ஹேமர் சிம்பிள். அவரோட ஆர்மர் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆர்ம்ஸ்ல கொஞ்சம் டீடைல் எக்ஸ்ட்ரா தெரியுது. ஆனா அது பேசிக்கலி செயின் ஆர்மர் தான். திரும்ப பார்த்தா இது மெடியவல் ஸ்டைல் மாதிரி தெரியுது. அண்ட் இதுக்கு முன்னாடி அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ்க்கு லிக்விட் கான்செப்ட் ஆர்ட் இருந்தது. அதுல பார்த்தோம்னா இந்த அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ் ஒரு மெடிவல் டைம்ல நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த போஸ்டர் டூம்ஸ்டேக்கு சீக்ரெட் வார்ஸ்க்கு இல்ல. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, டாக்டர் டூமோட லெஃப்ட் சைடுல ஷூ அண்ட் பிராங்க்லின் இருக்காங்க. அண்ட் அதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட் ஆர்ட்ல சீக்ரெட் வார்ஸ்ல டூம் த்ரோன்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ டூமுடைய சைடுல ஷூ அண்ட் பிராங்க்லின் இவங்க 2 பேர் இருந்தாங்க. ஆனா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மட்டும் வேற சைடுல இருந்திருப்பாரு. ஆனா இந்த போட்டோல அவர் இல்ல. அண்ட் ஆக்சுவலி இந்த போட்டோல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த சேர் ஈவென்ட்ல அனௌன்ஸ் பண்ணின கேரக்டர்ஸ் தான் தெரியுது. நான் யாரையும் புதுசா ஸ்பாட் பண்ணல. அதே போல சேர் ஈவென்ட்ல அனௌன்ஸ் பண்ணதை தவிர வேற எந்த கேரக்டர்ஸும் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீவ் ராஜர்ஸ், நமக்கு தெரியும் இந்த ஒரு கேரக்டர் மூவில இருக்காங்க அப்படின்னு. ஆனா சேர் ஈவென்ட்ல அந்த ஒரு கேரக்டர் நேம் அனௌன்ஸே பண்ணல. ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸ் இந்த ஒரு போட்டோல இல்ல. அதனால நான் யோசிக்கிறது என்னன்னா, லிட்டரலி அந்த சேர் ஈவென்ட்ல அனௌன்ஸ் பண்ணின கேரக்டர்ஸ் மட்டும் தான் இந்த காமிக் கவர்ல இருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம எல்லாரையும் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் அலெக்சி சஸ்டிகோ, அதாவது நம்ம ரெட் கார்டியனை பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட செஸ்ட்ல ஒரு லோகோ தெரியும். அது ஆக்சுவலி நியூ அவெஞ்சர்ஸ் லோகோ. அதுதான் அந்த ஜி சிம்பிள். அவர் ஒரு நியூ யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. அண்ட் அகைன் முன்னாடி நம்ம பார்த்த ஓல்டு லீக்டு போட்டோஸ்ல கூட கம்பேர் பண்ணினா இது எக்ஸாக்டா சேம் மாதிரி தான் இருக்கு. அண்ட் முன்னாடி லீக் ஆன நிறைய போட்டோஸ்ல ரெட் கார்டியனோட நிறைய ஷாட்ஸ் இருக்கு. அண்ட் அவனோட செஸ்ட்ல சேம் அவெஞ்சர்ஸ் ஜெட் லோகோ இருக்கு. அவுட்ஃபிட் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேமா தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது முன்னாடி பார்த்த நம்ம லீக்ஸ் எல்லாமே ரியல் தான் அப்படின்னு. அண்ட் எனக்கு பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எல்லாருமே ஜாக்கெட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ திங்க தவிர எல்லாரும் ஜாக்கெட்ஸ் போட்டிருக்காங்க. அவருக்கு ஜாக்கெட் இல்லாததுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் திங் அப்படின்ற ஒரு ரீசனால கூட இருக்கலாம். அண்ட் ஜானி ஜாக்கெட் போட்டிருக்கான். அண்ட் ஷூ ஜாக்கெட் போட்டிருக்கான். அண்ட் ரீட் ஜாக்கெட் போட்டிருக்காரு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரீடோட ஜாக்கெட் ஒயிட் கலர்ல இருக்கு. மற்ற கேரக்டர்ஸோட ஜாக்கெட் ஒயிட்ல இல்ல. மற்ற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கேரக்டர்ஸோட ஜாக்கெட்ஸ் எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு. ஆனா இவரது மட்டும் ஒயிட்ல இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி லீக்டான போட்டோஸ்ல ரீட் ஒயிட் ஜாக்கெட் தான் வியர் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி லீக் ஆகியிருக்கு. ஸோ அது எல்லாமே ரியல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த ஒரு இடத்துல. ஸோ இது எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ எனக்கு ஸ்ட்ராங்லி ஃபீல் ஆகுறது என்னன்னா, மார்வல்லே நிறைய விஷயங்களை பர்பஸா லீக் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஏன் சொல்றேன்னா, ஜானுடைய ஜாக்கெட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. சைக்ளாப்ஸோட லுக்கும் இங்க பார்க்கலாம். அண்ட் அது லேட்டரா எக்ஸ்மென் ட்ரெய்லர்ல பார்த்த லுக்கோட எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகுது. மிஸ்டிக்கோட அவுட்ஃபிட்டும் இங்க எக்ஸாக்ட்லி சேமா தான் இருக்கு. ஸோ இந்த நியூ லீக் பார்த்தா முன்னாடி வந்த லீக்ஸ் எல்லாமே ரியல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே செட்ல ஒர்க் பண்ணின கிரியூ மெம்பரோட ஒருத்தரோட பேக் வந்து லீக் ஆச்சு. அதுலயும் எல்லா கேரக்டரோட லுக் இருந்தது. அதுவும் இந்த போட்டோஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு கேரக்டர்ஸோட கிளியர் லுக் வந்து கிடைக்குது. லீக்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ டாப் லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்டா பீஸ்ட் இருக்கான். போல நைட் கிராலரை பார்க்க முடியும். நைட் கிராலர் ரொம்ப டெரிஃபைங் மாதிரி இல்ல. ஆனா கொஞ்சம் மிஸ்டீவியஸ் மாதிரி தெரியுது. ஸோ இந்த எக்ஸ்மென் கேரக்டர்ஸோட டைனமிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. அதுல மிஸ்டிக்கோ ஒரு பார்ட்டா இருக்கா. எல்லாம் குட்டா இருப்பாங்களா இல்ல சில பேர் பேடா இருப்பாங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேபி எல்லா மியூட்டன்ஸும் ஒரு சைடுல இருப்பாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் ஃபைட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது எக்ஸ்மென் வெர்சஸ் அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வெர்சஸ் டாக்டர் டூமா தான் இருக்கணும். அண்ட் டாக்டர் டூம் அண்ட் அவருடைய ஆர்மி வந்து சேஞ்ச் ஆகி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, டாக்டர் டூம் கிட்ட ஒரு ஃபாலோவிங் இருக்கு. ஹாட் மைக் பாட்காஸ்ட்ல ஜெஃப் ஸ்னைடர் சொன்ன மாதிரி டூம் கிட்ட விச்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது கேட்கும் போது எனக்கு ஸ்கார்லெட் விச் தான் மைண்டுக்கு வராங்க. இன்னும் அந்த கேரக்டர் பத்தி ஒஃபிஷியலி எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஆனா நான் ரொம்ப ஹோப்டோட இருக்கேன். டூம்ஸ்டேல இல்லாட்டி கூட சீக்ரெட் வார்ஸ்ல அவங்கள கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு. ஜெஃப் சொன்ன மாதிரி டூம் கிட்ட விச் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. ஜெஃப் ஆல்ரெடி டூம்ஸ்டே பத்தி சொன்ன சில
விஷயங்கள் எல்லாமே ட்ரூவா இருந்தது. அண்ட் மார்வெலே சில விஷயம்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான சோர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ டூம் கிட்ட ஒரு ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா இந்த டைம்ல அவரோட ஃபாலோவர்ஸ் விச்சஸா இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் ரொம்ப ஹோப் பண்றேன் அந்த விச்சஸ்ல ஒருத்தர் ஸ்கார்லெட் விச்சா இருக்கணும் அப்படின்னு. ஸோ நைட் கிராலருக்கு மேல ஜான் வாக்கர் இருக்காரு. அண்ட் திங் இருக்கான், அலெக்சிஸ் ஹஸ்டிகோ இருக்காங்க, ரெட் கார்டியன் இருக்கான், அண்ட் அதுக்கப்புறமா கேம்பிட்டோ இருக்கான். அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் கேம்பிட்டோட ரிட்டர்னை பார்க்க. அண்ட் ஹானஸ்ட்லி சேனிங் டாட்டுமுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் அப்படின்னா அவரு ரொம்ப காலமா கேம்பிட் ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருந்திருக்காரு. இப்போ அது நடக்குது அப்படின்றதுனால அது ஹானஸ்ட்லி எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. இப்போ நம்ம ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல பார்க்கலாம். ஸோ ரைட் சைட்ல பார்த்தா நியோரி இருக்கான், ஆண்ட்மேன் இருக்கான், அண்ட் சைக்ளாப்ஸ் இருக்காரு. ஆல்ரெடி நம்ம அவரை ஸ்கிரீன்ல பார்த்தாச்சு. ஸோ சைக்ளாப்ஸோட கேரக்டர் கொஞ்சம் எபிக்கா தெரியுது. அண்ட் அதே போல விண்டர் சோல்ஜரை நம்மளால பார்க்க முடியும். தென் இது டாரஸ், நம்ம நியூ ஃபால்கான். தென் அதை தொடர்ந்து நம்ம தோரை பார்க்க முடியும். அவரையும் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா சென்ட்ரியை பார்க்க முடியும். அண்ட் சூரியோ இருக்காங்க, அண்ட் கோஸ்ட் இருக்கா, அண்ட் லோக்கி இருக்காரு, மேக்னெட்டோ இருக்காரு. அண்ட் மேக்னெட்டோ பத்தி நம்ம லேட்டரா கொஞ்சம் பேசலாம். அண்ட் நம்ம கரண்ட் கேப்டன் அமெரிக்கா இருக்காரு, மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் இருக்காரு, அண்ட் ப்ரொஃபசர் ஜேவியர் இருக்காரு. அவர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எக்ஸ்மென் ட்ரெய்லர்ல போட்டிருந்த எக்ஸாக்ட் சேம் அவுட்ஃபிட் தான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பேசுன மாதிரி நம்ம ஷூ ஸ்ட்ராம் இருக்காங்க, பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இருக்காரு, டாக்டர் டூம் இருக்காரு, எலெனா பெலோவா இருக்காங்க, அண்ட் ஜானி ஸ்டாம் இருக்கான். அண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எலெனா டூமோட ரைட் சைட்ல இருக்கா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி லீக்டான கான்செப்ட் ஆர்ட்ல டூம் த்ரோன்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ ஷூ அண்ட் ஃப்ராங்க்லி இவங்க 2 பேரும் டூமோட சைட்ல இருந்தாங்க. அதே போல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து வேற சைட்ல இருந்தாரு. ஸோ அந்த கான்செப்ட் ஆர்ட்ல எலெனா ஒரு பர்சனை டூம் கிட்ட கொண்டு வந்தா அந்த பர்சன் செயின்ல இருந்தான். And அந்த செயினை எலெனா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தா நம்ம எலெனா டூம்க்கு ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த காமிக் கவர்ல டூமோட பக்கத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே இன்டென்ஷனலா தான் செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு டவுட் வருது. மேபி அவெஞ்சர் சீக்ரெட் வார்ல டூமுக்கு ஒர்க் பண்ற கேரக்டர்ஸ் தான் இங்க இன்டென்ஷனலா செலக்ட் பண்ணியிருக்கலாம். அதை பார்க்க நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா இந்த கான்செப்ட் ஆர்ட் மூவில எக்ஸாக்ட்லி சேம் மாதிரி நடந்தா நமக்கு ஆல்ரெடி என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. இப்போ மேக்னெட்டோ பத்தி பேசுறேன். பிகாஸ் நான் மேக்னெட்டோ பத்தி நான் லேட்டரா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்னெட்டோடைய ஹெல்மெட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அது பார்க்க சூப்பரா இருக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரொஃபசர் எக்ஸ் மிலிட்டரி ஜாக்கெட் போட்டிருப்பாரு அப்படின்னு. அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரீசன் அது ஆல்ரெடி நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டோம். ஆனா மேக்னெட்டுக்கு காமிக் அக்யூரேட் காஸ்டியூம் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு ரொம்ப பேருக்கு டவுட் இருந்துச்சு. அவன் கீழே பர்பிள் காஸ்டியூம் போட்டிருக்கான். ஆனா மேல ஒரு கார்டிகன் மாதிரி ஒரு ரோப் மாதிரி போட்டிருக்கான். ஆனா இப்போ நம்ம இந்த லீக்டு போட்டோஸை பார்த்தா இந்த லீக்ஸ் ரியல்னு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுது. அண்ட் இப்போ மேக்னெட்டோட போட்டோவை பார்த்தா அவர் ரொம்ப காமிக் அக்யூரேட் காஸ்டியூம் போட்டிருக்கான் அப்படின்னு தெரியுது. அண்ட் அவர் லாங் ஹேரும் வச்சிருக்காரு. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அண்ட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. அண்ட் இந்த ஹெல்மெட்டும் இங்கே கிளியரா தெரியுது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மார்வல் இந்த காஸ்டியூம்ஸ் மேல ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த எஃபர்ட்ஸே ஒரு சூப்பர் வைப் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக்னெட்டோடைய காஸ்டியூம் ரொம்ப வைப்ரண்டா கலர்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவள் தான் இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் நீங்களும் நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.